Hello friends, welcome to Viveham V Plus Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பேஸ் நம்பரே இல்லாம எப்படி ஈஸியா ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ங்கற ட்ரிக் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த நம்பர் பாருங்க 67 ஸ்கொயர் இருக்கு. 67 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? 60 + 7 னு பிரிக்கலாம். இப்போ இங்க 67 ஸ்கொயர் இருக்கனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா 60 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் அப்படிን மொத பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா இந்த 60 ஐயும் 7 ஐயும் மல்டிப்ளை பண்றோம். அந்த மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை 2 ஓட மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? இப்போ 60 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 3600. 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. இப்போ 60 × 7 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 420 வரும். இப்போ அதை 2 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்? 840. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும்? 9844. So 67 ஸ்கொயரோட வேல்யூ 4489. இப்போ இந்த நம்பர் பாருங்க 403 ஸ்கொயர் இருக்கு. 403 ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்? 400 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 400 × 3 இதோட 2-வை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 400 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 160000. நெக்ஸ்ட் 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. இப்போ 400 × 3 நமக்கு என்ன வரும்? 1200 வரும். இதை 2 ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்? 2400. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 162409. அப்போ 403 ஸ்கொயரோட ஆன்சர் என்னது? 162409. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு நம்பரையும் ஈஸியாக ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.